ஜாஷ்வா ஸ்ரீதருக்கு அப்டேட் பண்ண மாட்டேங்கிறார், நல்ல இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் மியூசிக் பண்ண மாட்டேங்கிறார். சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? நான் அதை நம்பலை, நீங்க தாராளமா நம்புங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றேன் நான். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். என்னோட ஆடியோ ரிலீஸ்க்கே நான் பல ரிலீஸுக்கு போனதில்லை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு இசை அமைச்சிட்டு போய் அங்கே மேடையில் போய் நிற்கிறது ஒரு கோமாளித்தனமாக இருக்கு எனக்கு. பாஸ் நான் 20 வருஷமாக இன்டர்வியூஸ் கொடுத்தது இல்லை பாஸ். அது வந்து எனக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏன் வந்ததுன்னா, பல பேர் எனக்கு இமெயில், மெசேஜ், ஃபோனு, அது இதுன்னு ரசிகர்கள்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த பெரிய பட்ஜெட்டுன்றது ஒரு பாகம், இன்னொரு பாகம் அந்த முழு சுதந்திரம், இயக்குநர்கள்கிட்ட அந்த முழு சுதந்திரத்தை எதிர்பார்த்தேன் நான். அதுவும் எனக்கு முழுசாக கிடைக்கல. ஏதோ என்னோட ஒரு இசை அமைப்பு, ஒரு ஸ்டைல் பிடிச்சிருக்கிறதுனால தான் என்கிட்ட நீங்கள் வரீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என் ஸ்டைலுக்கு போடு அப்படின்னா அப்புறம் எனக்கு என்ன வேலையாக இருக்குது? நான் அங்கே ஒரு இசையமைப்பாளனா ஆகலை, நான் அங்கே ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆகிடுறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்தியா கிளிக்ஸ் பார்க்கலாருக்கு வணக்கம், நான் ரஜிராத் அமௌன். ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் ஜோஷ்வா ஸ்ரீதர் சார் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இந்தியா கிளிக்ஸ் உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி சார் எங்களுக்கு. நான் சார்கிட்ட முதல்ல நான் கேட்குறதே ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குற விஷயத்தில் தான் கேட்குறேன். ஏன்னா வந்து காதல், வெப்பம், கல்லூரிங்கிறதெல்லாம் பிளாக் பஸ்டரான ஒரு பாடல்கள் போட்டு இப்பயும் கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையான ஒரு பாடல்கள் கொடுத்துட்டு சார் எங்கே போனீங்க? இல்லை, இந்த 5 வருஷமாக ஒரு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை, இது பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. 16 வருஷமாக 2004 ஆரம்பித்தேன் காதல், 2020 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன் மியூசிக். 16 வருஷம், அதுவே ஒரு கணக்கு. ஸோ என்னென்னா, நான் பண்ணிட்டு இருக்கிற படங்கள் எல்லாமே இந்த ஒரு இந்த சின்ன பட்ஜெட்டாகவே பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னென்னா, சரி நம்ம ஒரு இப்படி பண்ணணும், இசை அப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அது வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பண்ணணுமோ அதை நான் 16 வருஷமாக பண்ணிகிட்டே இருந்ததுனால சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடுது. வேற ஒன்றும் இல்லை, அந்த சலிப்பு இதே பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு. அது நீங்கள் கேட்கலாம், என்னடா இது, பல பேர் வந்து சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் நல்லா உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியாதா அப்படின்னா, முடியாது தான், ஓரளவுக்கு பண்ணலாம். ஏன்னா நான் அதையும் பண்ணிட்டேன் 16 வருஷமாக. அதனால ஒரு சலிப்பு வந்தது தான் அந்த சலிப்பு. ஸோ அதனால் கான்ஷியஸாக ஒரு டெசிஷன் எடுத்தேன். சரி, இப்போது நம்ம பண்ணாமல் இருக்கலாமே, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்கும்போது தான் அந்த கொரோனா சமயம் வந்தது இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் சரி நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஜோதிடம் அப்போ கற்று ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தேன், நம்ம வேறு ஏதாவது தொழில் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், ஏதோ மாதம் வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம். சினிமா இல்லை, சரி மியூசிக் பண்ணலன்னு எனக்கு அதுவும் இந்த மியூசிக் பண்ண வேண்டான்ற ஒரு இந்த எண்ணம் வந்து திடீர்னு 2020 வரல. அது ஒரு 2010 வந்தது எனக்கு முதல். அப்போ எதனால சார்? ஏன்னா அந்த சமயம் கல்லூரின்னு ஒரு படம் பண்ணேன். அதுவும் அந்த காதல், ஏன்னா அதே பாலாஜி சக்திவேல் சார், சங்கர் சார் ப்ரொடக்ஷனு. ஸோ அந்த ஒரு செட், அதே காம்பினேஷன். சரி, காதல் மாதிரி வெற்றி அடையும் இந்த படமும் அப்படின்னு. ஏன்னா வயசு அப்போ சின்ன வயசு தானே, அந்த ஒரு இது இருந்தது எனக்கு, ஒரு துடிப்பு. இதுவும் காதல் மாதிரி வெற்றி அடையும். அதுக்கப்புறம் நமக்கு நினைக்கிறோம் இல்லையா, நமக்கு தேவையான ஒரு பட்ஜெட்லலாம் படம் பண்ணலாம் அப்படின்னு. இதை முதல் சொல்லி ஒரு அட்ரஸ் பண்ணிடுறேன். இந்த தேவையான பட்ஜெட்டில் படம் மியூசிக் பண்ணலான்றது இன்னும் நல்ல ஆர்கெஸ்ட்ரா வச்சு, இப்போது எப்போ பார்த்தாலும் குறைந்த அளவுலேயே ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணி எனக்கு சலிப்பு தட்டி போச்சு. சினிமா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கேரக்டர் நடித்தாலும் சரி, இல்லை ஒரு டேரக்டர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு கதைக்கு வந்து ஒரு மியூசிக் போட்டாலும் சரி, அது பயங்கர ஹிட் அடிச்சிருச்சு, இல்லை அந்த மூவிக்கு அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்குன்னா தொடர்ந்து அதே மாதிரி வாய்ப்புகள் தான் வருமா சார்? அதே மாதிரி வாய்ப்புகள் இப்போ அதே மாதிரி படம் உள்ள கதைக்களங்கள், இல்லை ஒரு ஹீரோ ஹிட் ஆகிட்டாருன்னா அந்த சாயலில் உள்ள கதைகள் தான் வரும். அந்த மாதிரி அது மாதிரி தான் வருமா சார்? தெரியலையே, எனக்கு தெரியல. நீங்கள் தான் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அப்படி தான் தோணும். எனக்கு அப்படி நடந்தது. நீங்கள் மற்றவங்களுக்குலாம் அப்படின்னு தெரியல, எனக்கு இது நேர்ந்தது. எனக்கு வந்து அதே மாதிரி தான் வந்தது சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, பெரிய ஹீரோவுக்கு போடணும், பெருசாக நான் ஒன்று பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னு.
ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு நான் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த டயத்தில் இருந்திருக்குல்ல சார், அது என்ன மாதிரி ஒரு படங்கள் நீங்கள் நினச்சி? இல்லை, ஹீரோன்னு சொன்னீங்கன்னா ரஜினிகாந்த், கமல்ஹாசன் தான் நான் சொல்லுவேன். வேற என்ன சொல்லுவேன்? எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து யாரை பார்த்து வளர்ந்தேனோ அதுதானே எனக்கு வரும். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் வரணுன்ற ஆசை தான், வேற என்ன. ஏன்னா எம்ஜிஆர், சிவாஜி காலம் முடிஞ்சு போச்சு, அவங்க இல்லை. அப்படின்னா நம்ம ரஜினி, கமல்ஹாசன் படத்துக்கு பண்ணால் ஆஹா அப்படின்ற மாதிரினா ஒரு கலைஞனுக்கு இருக்க ஒரு ஆசை தானே, யாருக்குமே இருக்கும் அந்த ஆசை. அந்த மாதிரி எனக்கும் இருந்தது, ரஜினிகாந்த், கமல்ஹாசனுக்கெலாம் பண்ணணும் அப்படின்னு, இசையமைக்கணும் அப்படின்னு. அது அந்த மாதிரி நமக்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன் விடுங்க, மற்ற ரேஞ்ச் கூட எனக்கு வராமல் இருக்கவே நான் பார்த்து. சரி, இப்போ விஜய், அஜித் அவங்களும் பெரிய அந்த ரேஞ்சுக்கு தானே போய் நின்றுட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஒரு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது அந்த டைமில் நான் இப்போ இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எனக்கு அந்த ஆசையும் கிடையாது. உண்மையை நான் வந்து வாழ்க்கை மாறி போச்சு. நான் அப்போ அந்த சமயத்தில் ஆசை, அந்த வயசுக்கு ஏற்ற ஆசை தான். அப்போ நான் ஒரு இளைஞன், அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. அது மாதிரி எதிர்பார்த்துன்னு உட்காந்துட்டேன். பட் அந்த 2010, அதான் நான் சொல்கிறேன், இந்த 2010க்கு அப்புறம் அந்த எதிர்பார்க்கறது அப்படின்றது, அதாவது ஆசை வச்சுக்கிறது, எதிர்பார்க்கறதுன்றது எனக்கு நின்று போயிடுச்சு. அப்போவே நின்று போய் அது சரி என்ன வருதோ வந்து நம்ம முன்னால் பெஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த பெரிய பட்ஜெட்டுன்றது ஒரு பாகம். இன்னொரு பாகம் அந்த முழு சுதந்திரம், இயக்குநர்கள்கிட்ட அந்த முழு சுதந்திரத்தை எதிர்பார்த்தேன் நான். அதுவும் எனக்கு முழுசாக கிடைக்கல. ஓகே, என்ன மாதிரி சார் அந்த இடத்துல? அந்த இப்போ நிறைய பேர் என்ன இந்த கேள்வி கேட்குறாங்க, அது என்ன நீங்கள் டைரக்டர் வந்து சொன்ன சுச்சுவேஷன் சொன்னால் தானே நீங்கள் மியூசிக் அமைக்கணும் அப்படின்னு கேட்கும் போது கரெக்ட், அதுதான் நான் சொல்கிறேன். அதில் நான் எனக்கு டைரக்டர் சுச்சுவேஷன் சொல்கிறத நம்ம மியூசிக் அதுதானே, அதுக்கெல்லாம் தான் சினிமாவில் இருக்கும். அது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கறது தான் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதாவது இப்போ ஒரு இயக்குனர் வராருன்னா ஒரு இசையமைப்பாளர்கிட்ட ஒரு ஒரு அவரோட ஸ்டைல் பிடிச்சி தான் வராங்க இல்லையா? அதுதான் நியாயம், அதுதான் முறையும் கூட. இது என்ன ஆகிடுறதுன்னா, இது நான் நிறைய பேர் நான் கேட்டாங்க, நான் எந்த அளவுக்கு இதை முன்ன பதில் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல. அந்த அந்த மாதிரி சந்தேகத்துக்கு வேணால் இப்போ நான் இன்னும் கிளியராக வேணா சொல்கிறேன். ஏன்னா இது நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க, நான் இன்னொரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், அது எங்களுக்கு புரியலையே, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு புரியலையேன்னு 2-3 பேர் கேட்டாங்க கேட்டேன். இது என்னன்னா, ஒரு இசையமைப்பாளர்கிட்ட ஒருத்தர் போகிறார், ஒரு கலைஞர் போகிறீங்க, நீங்கள் ஒரு டைரக்டர்னு என்கிட்ட வரீங்க, என்னோட ஒரு இசை அமைப்பு, ஒரு ஸ்டைல் பிடிச்சிருக்கிறதுனால தான் என்கிட்ட நீங்கள் வரீங்க. அதுவே போதும்னு நான் சொல்கிறேன், அதுதான் மரியாதை. அதை விட்டுட்டு நீங்கள் என் ஸ்டைலுக்கு போடு அப்படின்னா அப்புறம் எனக்கு என்ன வேலையாக இருக்குது? நான் அங்கே ஒரு இசையமைப்பாளனாக ஆகலை, நான் அங்கே ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆகிடுறேன். உங்களுக்கு புரியறதா பாருங்க. இது நிறைய ரசிகர்களுக்கு இது மூலம் இந்த உங்கள் காணொலி மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இது என்னென்னா, நிறைய பேருக்கு புரியல. இது என்ன, இப்போ டிரெக்டர் சொல்கிறது தானே நீங்கள் கேட்கணுன்னா, ஐயோ அவர் கொடுக்குற சுச்சுவேஷனை தான் நம்ம பண்ணி ஆகணும், இதில் என்ன மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பசங்க வந்து வீட்டில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, என்ன சொல்லி கொடுக்கலன்னா கூட ஃப்ரீயாக விட்டுட்டா இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. அதனால தான் இன்றைக்கி கலாச்சாரம் வந்து சீரழிஞ்சு போச்சு. அதாவது இசை வந்து மனிதனை உயர்த்தணும், மேம்படுத்தணும், அவன் சிந்தனையை உயர்த்தணும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதெல்லாம் போய் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி. இன்றைக்கி இசைன்னா, அதாவது இன்றைக்கி இசைன்னா ஓசை ஆகிடுச்சு. ஓசை வந்ததுனால காலுக்கு மட்டும்தான் வேலையாயிடுச்சு. இன்றைக்கி வந்து திரை இசை வந்து காலுக்கு வேலையாயிடுச்சு. அப்படி நம்ம வளரலையே. நம்ம அப்படி இருந்தது, நடனம் இருந்தது சினிமாவில், நம்ம கேட்டு வளரும் போது நடனம். ஆனால் அந்த வீடியோ இல்லாமே நம்ம பாட்டு நம்மளை இங்கே செய்யும் பாருங்க. ஒன்று நம்ம மனதை புழியும், பாட்டு மனதை பிழிந்து இங்கேருந்து கண்ணில் தண்ணி வந்தால் தான் அது இசை. இன்டர்வியூஸ் பாஸ், நான் 20 வருஷமாக இன்டர்வியூஸ் கொடுத்தது இல்லை பாஸ். இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன் சார். அது வந்து எனக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏன் வந்ததுன்னா, பல பேர் எனக்கு இமெயில், மெசேஜ், ஃபோனு, அது இதுன்னு ரசிகர்கள்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நம்ம விளக்கம் கொடுக்குறதுனா இப்போ யோசித்தேன், சரி நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வியூ பண்ணி அதை முடிச்சிடலாம் ஒரு மனசில் இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் பண்ணாங்க ஒருத்தர், இப்போ சமீப காலமாக ஒரு மாதம் முன்னாடி. சரி, இந்த இன்டர்வியூ மூலமாக எல்லாருக்கும் சொல்லிட்டோம்னா குழப்பம் இருக்காது பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ஏன் போனார், எதுக்கு போனார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு இன்டர்வியூவில் சொல்லியாச்சுன்னா பல சந்தேகங்கள் தீரும்னு சொல்லி தான் நான் அக்ரி பண்ணி உக்காந்தேன். இல்லைன்னா எனக்கு என்னைக்காவது நான், அதாவது
என்னோட ஆடியோ ரிலீஸ்க்கே நான் பல ரிலீஸுக்கு போனதில்லை. அது கூட ஒரு அழுத்தத்தில் போகிறது தான். சரி, அந்த புது டைரக்டர் இல்லையா, அந்த புது டைரக்டருக்காக சரி அவங்களுக்காக அந்த புது டைரக்டருக்காக நம்ம போகணும்னு சொல்லி சரி அவங்க ஒரு குடும்பம் சொல்லுவாங்க, நீங்கள் வரலன்னா எப்படி இது நல்லாவே இருக்காது, இது வரணும்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கவே சரி உங்களுக்காக வந்து தொலைகிறேன்னு சொல்லிட்டு போவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு இசை அமைச்சிட்டு போய் அங்கே மேடையில் போய் நிற்கிறது ஒரு கோமாளித்தனமாக இருக்குது எனக்கு. சார் அப்புறம் உங்களை வந்து இந்த அண்டர் ரேட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ சொல்கிறாங்க சார். ஒரு கலைஞனை வந்து அந்த டயத்தில் கொண்டாடாமல் விட்டதுக்கப்புறமா ஒரு 10 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷமோ கழிச்சு சார் அவரை நம்ம கொண்டாடாமல் விட்டுட்டோமே, இஸ் அண்டர் ரேட்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அண்டர் ரேட்டடுங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அப்படி எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனையான்னு தெரியல, அது ஒரு ப்ராப்ளமாகவும் தெரியல. அது நீங்கள் சொல்லணுன்னா சொல்லிக்கோங்க. நான் இப்போது நல்ல இசையை கேட்டாலே போதுமானது. அது அண்டர் ரேட்டாக இருந்தாருன்னா ஓவர் ரேட்டாக இருந்தாருன்னா அது யார் பண்ணா இருந்தாருன்னா நல்ல இசையை கேளுங்க. நல்ல ஏன்னா இவ்வளோ இசை மகானுங்கள்லாம் இருந்திருக்காங்க. ஜி ராமநாதன், எம்எஸ்வி, கேவி மகாதேவன், இளையராஜா, இவ்வளோ மியூசிக், ஏஆர் ரஹ்மான், நல்லா மியூசிக் பண்ணவங்க இத்தனை பேர் இருக்காங்க. நல்ல மியூசிக் கேட்டாலே போதும். நல்ல இசையை கேட்கணும், அவ்வளோதான். ஓசையை கேட்காம இசையை மட்டும் கேட்டால் போதும்னு நினைக்கிறேன் நான். இசை மேலே பயங்கர பிரியமா சார் உங்களுக்கு? இன்ன வரைக்கும் அந்த பிரியம் இருக்குது? அதனால் அதுதானே வாழ்க்கை. ஆனால் அதுதான் இது என்னென்னா, இசை மேலே இருக்கிற இவ்வளோ பெரிய காதல் இருக்கிறவன் அப்போ ஏன் நீ இசையமைக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறது கூட அது நான் இசையமைச்சுன்னு தான் இருக்கேன். அது என்ன சினிமாவுக்கு இப்போ இசையமைக்கல அவ்வளோதான். பட் இசை அமைப்புன்றது அது போயிட்டே தான் இருக்குது. டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். அது எனக்கு தினமும் நடக்கிற ஒரு விஷயம் இசை அமைக்கிறது அப்படின்றது. இப்போ என்னென்னா சார் ஒன்று தான், இப்போ நம்ம தொடர்ந்து உங்கள் இன்டர்வியூ நிறையா பார்க்கும்போது இப்போ இசை ஓசை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இங்கே சொல்லும்போது, பட் அது நல்லா எல்லாராலும் ஏற்றுக்கிற முடியாத மாதிரி இருந்தாலுமே இப்போ மேபி சில யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, பசங்க பார்ப்பாங்க இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா இந்த டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆக தெரில, ரசிக்க தெரில அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்கள் மேலே வைப்பாங்கல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? தாராளமாக வைக்கட்டும், எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது தானே ப்ராப்ளம். நீங்கள் வேங்க தாராளமாக. இவருக்கு அப்டேட் பண்ணிக்க தெரியல, ஜாஷ்வா ஸ்ரீதருக்கு அப்டேட் பண்ண மாட்டேங்கிறார், நல்ல இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் மியூசிக் பண்ண மாட்டேங்கிறார், சொல்லுங்கள் என்ன பிரச்சனை? நான் அதை நம்பலை, நீங்கள் தாராளமாக நம்புங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு தானே சொல்கிறேன் நான். அதாவது இப்போது நான் அதை நம்பியிருந்தேன்னா எனக்கு எப்படி 50ல் போட்ட மியூசிக் டைரக்டரோட பாட்டு எனக்கு எப்படி பிடிக்கும், 60 மியூசிக் டைரக்டர் இல்லை 300 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மியூசிக் எனக்கு எப்படி பிடிக்கும்? அது எனக்கு பிடிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா 300 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் தான் உயர்தரம் இசை. ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அது ரொம்ப உயர்தர இசை. அது 300 வருஷத்துக்கு முன்னாடி இசை கம்போசர்ஸ் போட்டது தான் ரொம்ப உயர்தர இசை. அது நம்ம இந்தியாவில் இருக்கட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கட்டும், அதுக்கு ப்ரூஃபும் இருக்குது, அது ப்ரூவும் ஆயிடுச்சு. அது ரொம்ப உயர்தர இசை. ஸோ அப்போ காலடைவில் ஏதோ ஒன்று மாறுதல் நடந்து ஏதோ இசை டைல்யூட்டாக இருக்குது, அறிவும் டைல்யூட்டாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை ஒத்துக்காதவங்க ஒத்துக்க வேண்டாம், நான் உள்ளதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பட் உண்மை இதுதான். ஸோ டைல்யூட்டாகிட்டே போகிறது. அட்லீஸ்ட் இப்போ சில மகான்கள்லாம் இப்போ இளையராஜா மாதிரி பெரிய மகான்லாம் அவர் அழகாக பேலன்ஸ் பண்ணினார். சரி இதுவும் பண்ணணும் அதுவும் கொஞ்சம் கலந்து அழகாக பேலன்ஸ் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணார், பேக்கேஜிங் பண்ணார், கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக பேக்கேஜிங், அவ்வளோ ஒரு வண்ணங்களோட இசையை அவ்வளோ வண்ணம் வச்சு அவ்வளோ அழகாக பேக்கேஜிங் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப உயர்தரமாக இருந்தது எனக்கு. அந்த அவரோட அப்ரோச், அவரோட ஸ்கூல் ஆஃப் தாட் ரொம்ப உயர்தரமாக இருந்தது. சார் கடைசி கேள்வி சார் உங்ககிட்ட, இதோட ரேப் பண்ணிக்கலாம் சார். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இவ்வளோ ஒரு ட்ராவல் இருக்குல்ல சார், இந்த ஜேர்னி, சினிமா ஜேர்னியாக இருக்கட்டும், மியூசிக் ஜேர்னியாக இருக்கட்டும், இது கடைசியில் கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு என்ன சார்? இதில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? வாழ்க்கையை எனக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கு. இது ரொம்ப எதிர்பாராமல், ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதே போதும், இருக்கிறது போதும், எதிர்பார்ப்பு வேண்டாம், ரொம்ப ஆசை வேண்டாம். இந்த சாதனை அப்படின்ற பேரில் தேவையில்லாத ரூட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. சாதனை, இதை அடையணும், இதை சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாதையில் பிடிக்காத செயலெல்லாம் செய்ய வைக்கிற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருது. அப்படி இல்லாமல் எதிர்பார்ப்புகளே இல்லாத வாழ்க்கை, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் போதுன்ற மனதோட, அதே சமயத்தில் நல்ல விஷயத்தில் மனசை ஈடுபடுத்தி ஒரு நல்ல ஒரு சரியான வழியில் ஈடுபடுத்தி. ஏன்னா நானே இப்போது இதெல்லாம் நான் ஏன் நீங்கள் பேசுகிறேன், அவ்வளோ தவறு செஞ்சதுனால தான் பேசுகிறேன். இப்போ நான் தவறே செய்யலைன்னா நான் இதெல்லாம் பேசுவேன்னா,
அவ்வளோ தவறு செஞ்சதுனால சரி எதுன்னு கற்றுன்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு கைடன்ஸ் இல்லை. இன்னொரு இதில் கூட இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன், நல்ல தந்தை அமையலைன்னா கஷ்டம். ஸோ நமக்கு அந்த மாதிரி அமையலைன்ற போது எல்லாத்தையும் நம்ம தவறு செஞ்சே நிறைய விஷயத்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது எனக்கு. நிறைய தவறு அந்த போகிற பாதையில் சரி நல்லா சரியாகவே செஞ்சிருந்ததுன்னா எனக்கு இன்றைக்கி சரி எது தவறுதுன்னு கூட தெரிஞ்சிருக்காதோ என்னமோ. பட் அவ்வளோ தவறு செஞ்சதுனால இதுதான் தவறாக இருக்கே, இது தவறாக இருக்கே, அது தவறாக இருக்கேன்னு சொல்லி நம்ம என்னோடய இசை பயணத்துலேயும் சரி வாழ்க்கை முறையிலையும் சரி பல தவறுகள் செஞ்சதுனால தான் சரி அது சரி இந்த தவறான பாதையை வேணால் சரியான பாதையில் போகிறதே உத்தமம், இப்படி போயிடலாம் நம்ம. அதில் நம்ம இந்த ஆசை இல்லை, பேராசையும் இல்லை. ஆசை இல்லைன்னா பேராசை வரப்போகிறது இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை. ஸோ நம்ம சின்ன லெவலில் நம்ம ஒழுங்காக இருந்தாலே போதும், ஒரு டிசிப்ளினாக வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். இந்த பிறப்பு எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது தான் சொல்லி ஆகணும் நான். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப மனநிறைவு தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த விஷயங்களில். ஓகே சார், சூப்பர் சார். ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். எனக்கு உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னென்னா இசையை பற்றி நீங்கள் சொன்ன அந்த டீட்டெயிலாக இருக்கட்டும், ஒரு நரேஷனாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கேட்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்தியா கிளிட்ஸ் என்னை வர வச்சு இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.